ஹே ஃபூடீஸ், வெல்கம் டு livelove-recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மிக்சட் ஃப்ரூட் ஜாம் ரெசிபி தான். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, எல்லாராலையுமே சூப்பராக செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியை எப்படி செய்கிறது அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜாம் அப்படின்னு சொன்னோடனே இது நம்மளால் பண்ண முடியாது, இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் நம்மக்கிட்ட இல்லைன்னு யாருமே நினைக்க தேவையில்ல. பிகாஸ் யூ கேன் லிட்ரலி யூஸ் எனி ஃப்ரூட்ஸ் டு மேக் திஸ் ஜாம். ஸோ எல்லா வகையான ஃப்ரூட்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாவும் வரும். வாங்க இப்போது நான் என்னென்ன ஃப்ரூட்ஸை வச்சு இந்த ஜாமை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். இதுக்கு கொஞ்சமாக நான் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு ஆப்பிள் தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன், ஒரு ஹாஃப் மேங்கோ கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு சின்ன சைஸ் ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இது இல்லாமல் ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி அண்ட் செர்ரிஸ், ஒரே ஒரு பனானா மட்டும். பனானா இந்த ஜாம்க்கு சூப்பரான ஃப்ளேவர் ஆட் பண்ணும். ஸோ பனானாவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது செர்ரிஸில் மட்டும் சீடு இருக்கும், அதை எப்படி ஈஸியாக டீசீட் பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி செர்ரி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ட்ராவை வச்சு அந்த செர்ரியோட மிடில் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக செர்ரியோட நடுவில் ஓட்ட போய் அந்த செர்ரியில் இருக்கிற சீட் மட்டும் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ராவடியை கலெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே டு டீசீட் த செர்ரிஸ். ஸோ செர்ரிஸ் யூஸ் பண்ணும்போது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லா ஃப்ரூட்ஸையும் ஒரு பிளெண்டரில் போட்டு ஒரு 3 to 4 minutes ஹை ஸ்பீடில் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பிளாக்பெரிஸ், செர்ரிஸ், ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் மேங்கோ, ஆரஞ்சு, பனானா இதெல்லாம் மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பிளெண்ட் பண்ணிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்களா, சூப்பரான கலர் கிடச்சிருக்கு. இது பிகாஸ் ஆஃப் பிளாக்பெரி அண்ட் செர்ரி யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அண்ட் ஸ்ட்ராபெரியும், அதனால் இந்த கலர் கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் ஆப்பிள் அண்ட் கிரேப்ஸை போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரூட் பியூரி வந்து தயாராக இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணுங்கள். அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரூட் பியூரி, அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு டோட்டலாக 750 grams ஆஃப் ஃப்ரூட் பியூரி கிடச்சிது. ஸோ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணவே வேணாம். இதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். யூஸ்வலாக ஜாம் செய்யும்போது பெக்டின் அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை ஆட் பண்ணுவாங்க. இந்த காம்பனண்ட்டை ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாம் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிறதுக்கு 45 to 50 minutes கண்டிப்பாக ஆகும் இல்லையா. இந்த பெக்டின் ஆட் பண்ணுறதுனால குறைஞ்ச டைம்லேயே நம்மளால் ஜாமை செய்ய முடியும், அதாவது அதோட கன்சிஸ்டன்சியை சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும். இப்போது நம்ம கம்பெனிலலாம் வாங்குகிறோம் இல்லையா ஜாம், அதில் வந்து பெக்டின் அப்படின்ற காம்பனண்ட்டை ஆட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதே சமயத்தில் குறைஞ்ச நேரத்திலேயே கொண்டு வர்றதுனால, ஜாமோட கன்சிஸ்டன்சியை கொண்டு வர்றதுனால ஜாமும் நிறையா கிடைக்கும், அதே சமயத்தில் செலவும் மிச்சம் கம்பெனிக்கு. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது இதை பெக்டினே இல்லாமல் ஈஸியாக செய்ய முடியும். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே நேச்சுரலாகவே பெக்டின் அப்படின்ற காம்பனண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வீட்டில் ஜாம் பண்ண முடியும். அதே சமயத்தில் ஹோம்மேட் ஜாம் அப்படின்றது என்றைக்குமே வந்து ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியும் கூட. ஏன்னா வி லிட்ரலி நோ வாட் ஆர் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் வி ஆர் ஆடிங் டு த ஜாம். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸியானது ஒன்று அண்ட் ஹெல்தியும் கூட. இது வந்து டோட்டலாக ஃபன் ப்ராசஸ்னு சொல்லலாம் ஜாம் செய்கிறது. ஸோ கண்டிப்பாக ஜாம் அப்படின்ற ஒன்றை இனிமேல்ட்டு கடையில் வாங்கவே வாங்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் வீட்லேயே செஞ்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம்தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க ஜாம் செய்கிறது எவ்வளோ ஈஸி அண்ட் நம்ம வீட்டிலே செய்கிறதுனால எவ்வளோ டேஸ்டியாக ஒரு ஜாமை கொண்டு வர முடியும் அப்படின்றது. ஜாம் ஒரு 15 to 20 minutes கொதிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான சுகரை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பாதிக்கு பாதி சுகர் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற ஃப்ரூட்ஸை பொறுத்து நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பேசிக்கலாக எப்படின்னா, நீங்கள் எவ்வளோ அளவுக்கு பியூரி எடுத்துருக்குறீங்களோ அதில் பாதி அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிங்கனாலே தட்ஸ் ஓகே. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் தெறிக்கும், நல்லாவே தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜாம் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படியே லைட்டாக அந்த கன்சிஸ்டன்சி வரும் கொஞ்சம் கொஞ்சமாக.
ஸோ ஒரு 45 to 50 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜாம் வந்து அதனோட கன்சிஸ்டன்சியை ரீச் ஆகிருக்கும். இது எப்படி வந்து நம்ம ஜாம் வந்து கன்சிஸ்டன்சியை செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும், அது ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஜாமை கிண்டி விடுறீங்க இல்லையா, அப்போ வந்து இப்படி நடுவில் ஒரு கோடு இழுக்கும்போது நம்மளோட சாஸ்பேன் நல்லாவே தெரியும். இதுவும் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஜாமை இறக்கி வச்சுடுங்க. ஏன்னா ஜாம் கூல்டவுன் ஆகிற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் இருக்கும், அப்புறம் ரொம்ப கட்டிமாக ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி வீட்லேயே ஜாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். If you like this video, do give a thumbs up, comment, share with your family and friends, and don't forget to subscribe our channel. Thanks for watching.